நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படம் வெளியீட்டு நாளிலேயே சர்ச்சையில் சிக்கியிருப்பது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இன்று மே 14 படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காலை 9 மணி சிறப்பு காட்சிகள் திடீரென ரத்து செய்யப்பட்டதாக தயாரிப்பு தரப்பில் வெளியான அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆர்.ஜே. பாலாஜி இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் த்ரிஷா நாயகியாக நடித்துள்ளார். நீண்ட கால தாமதங்களுக்கு பிறகு உலகம் முழுவதும் இன்று படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. மேலும் முதல் 2 நாட்களுக்கு சிறப்பு காட்சிகளுக்கும் தமிழக அரசு அனுமதி வழங்கியிருந்ததால் ரசிகர்கள் உற்சாகமாக முன்பதிவுகளை செய்திருந்தனர். பல திரையரங்குகளில் டிக்கெட் விற்பனையும் வேகமாக நடைபெற்றது. ஆனால் அதிகாலை நேரத்தில் தயாரிப்பாளர் எஸ்.ஆர். பிரபு வெளியிட்ட பதிவு ரசிகர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது. தவிர்க்க முடியாத காரணங்களால் காலை 9 மணி காட்சிகள் ரத்து செய்யப்படுகின்றன என்ற விளக்கம் மட்டுமே வெளியிடப்பட்டதால் படம் முழுமையாக வெளியாகுமா அல்லது மீண்டும் தாமதமா என்ற கேள்விகள் எழுந்தன. மேலும் கருப்பு படத்தின் இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜி விரைவில் படம் வெளியாகும் என கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் கருப்பு பட தயாரிப்பாளர் எஸ்.ஆர். பிரபுவுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையில் சக தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைந்தனர். அப்போது பேசிய தயாரிப்பாளர் சிவா, கருப்பு திரைப்படம் தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளியாகவில்லை என்றும் வட மாநிலங்களில் சில திரையரங்குகளில் வெளியானதால் அங்கு தொடர்பு கொண்டு படத்தை திரையிட வேண்டாம் என்று கூறியதாக அவர் தெரிவித்தார். சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு திரைப்படம் வெளியாகிறதா இருந்தது. சில காரணங்களால் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திடீர்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. வட மாநிலங்களில் மும்பை, புனே, வாரணாசி 3 இடங்களில் படம் திடீர்னு ஸ்கிரீன் ஆயிடுச்சு. அங்கேருந்து படம் ஓடுறதை பார்த்துட்டு ரசிகர்கள் நிறைய பேர் கூப்பிடுறதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சது. தயாரிப்பாளர்களும் எல்லாரும் ரொம்ப மிக அதிர்ச்சி ஆனோம். ஏன்னா அங்கேருந்து படம் ஓட ஆரம்பிச்சது. அதுலேருந்து கிளிப்ஸ்லாம் கட் பண்ணி போட ஆரம்பித்தாங்க. ஸோ உடனடியாக தொடர்பு கொண்டு யார் என்னங்கிறலாம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லி அவங்க படத்தை ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அது கூட அவங்க நாலேஜுக்கு இல்லை, நாங்கள் தான் கண்டுபிடிச்சி எந்த தியேட்டர்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு இது ஒரு எரர் நடந்து போச்சு சார், எங்கள் சைடில் தப்பாச்சுன்றதை அவங்களும் அட்மிட் பண்ணிட்டாங்க. மேலும் ஜனநாயகன் திரைப்படம் போல் கருப்பு திரைப்படமும் இணையத்தில் வெளியாகும் அபாயம் இருப்பதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் படம் வெளியாவது குறித்து தெளிவான விளக்கம் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதோடு 140 கோடியில் இப்படம் எடுக்கப்பட்டதாகவும் எதிர்காலத்தில் வரும் படங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியாவது கடினம் என்றும் அந்த சூழலுக்கு தமிழ் சினிமா தள்ளப்பட்டு விட்டதாக அவர் கவலை தெரிவித்தார்.